பஸ் தமிழ் சீசன் 9 டே 71 அடுத்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து புது வகையாக நான் வந்து நாமினேஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் வந்து வெளியே கூப்பிட்டு நிற்க வச்சு 3 கலர் க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ கலரில் வந்து கலர்ஸ்லாம் வச்சு அதை வந்து வச்சு நாமினேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாரு அரோராவையும் திவ்யா சாண்ட்ராவையும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க ஆதிரி சாண்ட்ராவையும், நம்ம சுபிக்ஷா விக்ரம் இவங்க எல்லாம் வந்து எஃப்ஜேவையும் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. கம்ருதீன் வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறாங்க. திவ்யா பிரச்சனைக்காக நான் அப்போ கேட்கல, இப்போ கம்ருதீனை நாமினேட் பண்ணுறேன்னு சாண்ட்ரா பண்ணுறாங்க. இதுதான் கொஞ்சம் அதிசயமாகுது. அதுக்கடுத்து கனியும் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனை வந்து கனி நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து ஆல்ரெடி வந்து கம்ருதீனை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் 2 பேரை யாரை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அதில் திவ்யா இருப்பாங்களா தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா அரோரா பாருவையும் நாமினேட் பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா பாரு வந்து கனியை நாமினேட் பண்ணுறாங்க, திவ்யாவை நாமினேட் பண்ணுறாங்க, அமித்தை வந்து அரோரா நாமினேட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அமித் வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணுறாரு. போன வாரம் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னார், இந்த வாரம் இப்படி சொல்கிறாரு. பார்ப்போம். எல்லாருமே வந்து நாமினேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் யார் வந்து அதிக ஓட்டு வாங்கி உள்ளே இருக்க போகிறாங்க, யார் வந்து ஓட்டு வாங்க முடியாமல் வெளில போகிறாங்க, இல்லை பிக் பாஸ் டீமால் வெளில யார் அனுப்பப்படுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சர்ப்ரைசிங்லி வந்து வெளில வேறு யாராவது பாரு கம்ருதீனில் யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா இன்னும் வந்து டிஆர்பி பிச்சுட்டு போகும் அப்படின்றது தான் வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது. இல்லை எஃப்ஜே வந்து இந்த வாரம் பலிக்கடாவா? எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷாக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அவங்க நாமினேஷனுக்கு வந்தாங்கன்னா. அடுத்த அப்டேட்டோடு நம்ம சுட சுட வரப்போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.